கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலரை பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் எங்கேயா உட்காந்துட்டாங்கன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் தூங்கிடுவாங்க, ட்ரெயினில் போனால் ட்ரெயினில் தூங்கிடுவாங்க, ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டில் தூங்கிடுவாங்க, சர்ச்சில் போனால் சர்ச்சில் தூங்கிடுவாங்க. எங்கடா உட்காந்துருக்கிறது கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு உட்காந்துட்டாங்க, உடனே தூக்கம் வந்துடும். அதுபோல் சிலரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தூக்கத்தை அடக்குறதே ஒரு பெரிய ஒரு திறமை. தூக்கம் எவ்வளோ வந்தாலும் அடக்கிட்டே இருப்பாங்க. தூக்கத்தை அப்படியே ரெசிஸ்ட் பண்ணியே தங்கள் வேலைகளை செஞ்சுருவாங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், எல்லாவற்றுக்கும் ஒரு இயற்கை விதி இருக்குது. வேதாகம விதிகளை மட்டும், எழுதப்பட்ட வேதாகம விதிகளை மட்டும்தான் விதி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு காமன் சென்ஸை கொடுத்து, அறிவை கொடுத்து, சில இயற்கை விதிகளை கற்றுக்கொள்கிறதான எல்லா காரியம் செஞ்சுருக்கிறார். மனுஷன் குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்கணுங்கிற ஒரு இயற்கை விதி இருக்குது. ஒரு 8 hours தூங்கணும். கால சூழலுடைய விளைவாக, சூழ்நிலை அழுத்தத்தின் காரணமாக சில வேளை அந்த அளவு தூங்க முடியலை. ஆனால் ஒரு 7 மணி நேரமாக தூங்கணும். 6 மணி நேரத்தையும் கடந்து கீழே போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஹெல்த் டவுன் ஆகும். நீங்கள் எவ்வளோ பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி. சில அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க, சிலரை குறித்து ஓய்வறியாத சூரியன் சொல்லுவார். சில அரசியல் தலைவர்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா, நான் 2 மணி நேரம் மட்டும்தான் தூங்கி கொண்டு நாட்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய, இது டேஞ்சர். நாட்டு மக்களுக்கு செயல்படுறவங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு செயல்பட்டால் தான் விழிப்பாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, வார்த்தை எல்லாத்துலையும் தெளிவாக இருக்கும், மக்களுக்கு நல்ல சட்டங்களை கொண்டு வர முடியும். எனவே தூக்கங்கிறது ரொம்ப கட்டாயங்க. ஒரு 8 மணி நேரம் நம்ம தூங்கணும், ஒரு 7 மணி நேரமாக தூங்கணும். அதையும் குறைத்து நம்ம போகணும்னா நிச்சயமாக நமக்கு வியாதி வரும், பலகீனம் வரும். நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, இயற்கை விதிகளெல்லாம் உடைத்து கொண்டு ஆண்டவர் உதவி செய்வோம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அதுபோல் சிலருக்கு பாருங்கள், எத்தனை மணி நேரம் நைட்டில் தூங்கினாலும் சரி, உட்கார்ந்துருக்கிற இடத்துலலாம் தூக்கம்தான். அதுலேயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இரவுலலாம் தூக்கம் வரவே வராது. ஆனால் அந்த ஜெப கூட்டத்துக்கு உட்காந்தா வந்துடும். சபை கூட்டத்துக்கு அவங்க உட்கார்ந்தாங்கன்னா உடனே தூக்கம் வந்துடும். நிறைய பேருக்கு பிரசங்கம் எப்போ முடியுதுன்னு தெரியாது, எப்போ தொடங்கணும்னு தெரியாது. சிலருக்கு ஜெபத்தில் தூங்கினா, ஜெபம் முடிஞ்சால் அதுக்கு அடுத்த பாடல் வேலையில் எழும்பி நிற்கணும், அது கூட தெரியாது. எனவே நீங்கள் எப்பொழுதும் தூங்கி கொண்டிருக்கிற ஒரு சோம்பேறி வாழ்க்கையும் வாழக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் உடனே தூங்கிறது. ஒரு முறை என்னுடன் ஒரு நண்பர் வந்திருந்தார், ட்ரெயினில் பயணம் பண்ணுறதுக்கு. நல்லா தான் தூங்கிட்டு தான் வந்தார் வீட்டிலேருந்து. மனுஷன் ஏதாவது வார்த்தை பேசிட்டு கொண்டுக்கிட்டு இருப்பார். கொஞ்சம் நேரம் போன்னு பார்த்தா அப்படியே ஒரு பெர்த்துக்கு மேலே ஏறி படுத்துட்டார். ஒரு டயரில் அங்கே மேலே போய் படுத்துட்டார். படுத்து நாள் முழுது சோறு திங்கிற நேரத்தில் மட்டும் கீழே இறங்கி வர்றது, டீ குடிக்கிற நேரத்துக்கு மட்டும் கீழே இறங்கி வந்தது, அடிக்கடி நம்ம ஸ்டேஷன் வந்துட்டா அதை மட்டும் கேட்டுக்கிறது. இப்படி தூக்கத்திலேயே என்ஜாய் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தூங்கியே வாழ்க்கையை கெடுத்துறது. அதே நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசை சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறது தூங்காமலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப தூக்கம்லாம் தேவையில்லைங்க. சில டிரைவர்கள் அப்படி சொல்லுவாங்க, ஏன்னா 1 மணி நேரம் போதும், கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா தூங்கி வராத டிரைவர்கள்ட்ட வண்டியில் ஏறாதீங்க. டிரைவர்கிட்ட கேளுங்க, 6 மணி நேரம் தூங்கியிருக்கிறியப்பா ஏற்கனவே? இல்லை சார், இப்போ தான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துருங்க. அவன் டேஞ்சர், உங்களை எங்கே கொண்டு விட போகிறான்னு தெரியாது. அவர் சொல்லுவார், எனக்கு அதில் ரொம்ப பழக்கம் சார், நான் ஒரு டீ குடிச்சிட்டு ஓட்டிடுவேன் அடுத்த 10 மணி நேரம்னு சொல்லுவான். ஆனால் எங்கே போய் உங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி அத்தியத்தை உருவாக்கும்னு சொல்ல முடியாது. எனவே தூங்கிக் கொண்டே இருப்பதும் தவறு, தூங்காமல் இருப்பதும் தவறு. போதுமான அளவு தூங்குங்க. காசுன்னு இரவும் பகலும் காசையே சிந்தித்து கொண்டு தூங்காமல் இருக்கக்கூடாது. அது மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரிங்க. இந்த விஷயத்தில் எனக்கு கூட சில நேரங்களில் சில குற்ற உணர்வு உண்டு. நம்ம மினிஸ்ட்ரின்னு சொல்லிகிட்டே தூங்காமல் என்ன பண்ணிடுறோம், சில காரியங்களை செஞ்சிடும். அந்த தவறை நானே சில வேளை ரியலைஸ் பண்ணுறது உண்டு. அதனால தான் உங்களுக்கு பொதுவாக தான் நானும் சொல்கிறேன். எனவே தூக்கம் என்பது ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், மனத்தெளிவுக்கு ரொம்ப முக்கியம், சிந்தனைக்கு ரொம்ப முக்கியம். சிலருக்கு எதுக்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல். செக் பண்ணிப்பாங்க, நல்லா தூங்கியிருக்க மாட்டாங்க. நல்லா தூங்காதவனுக்கு கோபம் அதிகமாக வரும். நல்லா தூங்காதவன் சரியான முடிவுகள் எடுத்துக்கொள்ள இயலாதவனாக இருப்பான். எனவே போதுமான அளவு தூங்கி கொண்டு காரியத்தை செய்யுங்கள். அதற்கு தேவையான தெய்வ கிருபை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.